இந்த ரிலேஷன்ஷிப்ல அதான் காதல்லையோ ரெட் ஃபிளாகு கிரீன் ஃபிளாகுன்னு சொல்லி போட்டு 2 விதம் இருக்குது. அது உங்க எல்லாத்துக்கும் தெரியும். கிரீன் ஃபிளாக்னா அடடா இவிங்க நமக்கு வாழ்க்கை துணையா கிடைச்சதுக்கு நம்ம எந்த ஜென்மத்துல புண்ணியம் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லி போட்டு தினமும் வந்து வேண்டிட்டு இருக்கிறவிகோ. ரெட் ஃபிளாக்னா போன ஜென்மத்துல நான் என்ன பாவம் பண்ணி தொலைச்சனோ இவங்க கிட்ட போய் நான் மாட்டிக்கிட்டேன்னு சொல்லி போட்டு புலம்பிட்டு இருப்பாங்க. உங்க ரிலேஷன்ஷிப் வந்து ரெட் ஃபிளாகா இருந்துச்சுன்னா அதை சரி பண்ண பார்க்கணுமாக்கு. அதே உடல் அளவுல மனசளவுல வந்து உங்களை அடிக்கடி காயப்படுத்திக்கிட்டே இருந்தாங்கன்னு வைங்கோ, அதுக்கு பேர் தான் ரெட் ஃபிளாகுங்கோ. இது எதுக்கு இந்த விஷயம் சொல்லிட்டு வரேன்னா, நம்மனி பார்த்தீங்களா மூஞ்சி முழுக்க டேட்டு கேட்டா முன்னாள் காதலன் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா, பல ஆண்கள் அங்கங்கலாம் தொட்டிருப்பாங்க, இல்ல தொட விடக்கூடாதுங்கிறதுக்காக, அவனோட பேரை வந்து உடம்பு முழுக்க பச்சை குத்தி வச்சிருக்கிறான். ஒரு வாட்டி குத்துனா பரவால்ல. 1000 வாட்டி குத்திட்டு இருக்கும்போது இந்த அம்மனி வந்து வலி தாங்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கணுமா? நான் கேட்கிறேன் அப்படி ஒரு காதல் வேணுமா? பத்தாததுக்கு வந்து இந்த அம்மனியோட காசையெல்லாம் செலவும் பண்ணியிருக்கிறான். அதுவும் சின்ன சின்ன இடங்கள்ல வந்து அடைச்சு வச்சு அவ்வளவு கொடுமை பண்ணியிருக்கிறான். கேட்டா லவ் இஸ் பிளைண்ட் அப்படின்னு வேற சொல்லி திரிஞ்சுட்டு இருப்பாங்க. இத்தனையும் அனுபவிச்சுட்டு. காதலிக்கிறதுல தப்பில்ல. அது உங்கள காயப்படுத்தாத வரைக்கும். என்ன நான் சொல்றது? அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான்.